நண்பர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. வாய்ப்பு தந்த பிஎம்சி தமிழுக்கு மிக அற்புதமான சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த நிறுவனத்துக்கு நம்முடைய எல்லோருடைய நன்றிகள், நம்முடைய வாழ்த்துக்கள். இதையெல்லாம் சாத்தியமாக்கி கொடுத்த நம்முடைய பத்ரிஜி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள் எப்பொழுதுமே அன்புடன். த கான்வர்சேஷன்ஸ் வித் காட் என்கின்ற புத்தகமானது எல்லோருக்கும் எளிதில் வந்து விடுவதில்லை, அதாவது விளங்குவதில்லை. அது தேடல் இருக்கும் அந்த நபர்களுக்கு மட்டுமே தான் அந்த புத்தகத்தின் வாயிலாக நமக்குள் இருக்கும் அந்த கடவுளை தேடும் அந்த பாக்கியமானது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தேடல் நம்ம எல்லா இடத்துலயும் தேடுறோம் இல்லையா? அந்த தேடல் எங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், அதற்கு ரொம்ப அழகான ஒரு வழிமுறை, அதாவது பதில்கள், கேள்வி பதில்களாக. சரி, நம்ம நிறைய நேரம் அத கடவுள்கிட்டயே கேட்போம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? எங்க போய் கேட்கறது? கோவில்ல போய் கேட்கணுமா, இல்ல வேற எங்கேயும் போய் கேட்கணுமா, இல்லை அந்த நண்பரிடம் பார்த்து அவர் மூலமாக வரும் பதில் அந்த கடவுளின் பதிலா, இல்லை நமக்குள்ளேயே நாம் கேட்கும் பொழுது வரும் கேள்விகளுக்கு இருக்கும் பதிலா? என்ன இது? கடவுள் என்பது யார்? இந்த நீல் டொனால்ட் வால்ஷ் என்பவர் மிக மிக அற்புதமாக இந்த கடவுளின் தேடல், கடவுள் என்பது யார், அதையெல்லாம் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. அவரும் வாழ்க்கையில நல்லா வாழ்ந்திருக்காரு. போன கன்வர்சேஷன் வித் காட் புத்தகம் ஒன்றில் சொல்லும்போது கூறியிருந்தேன்ல, அதே போலதான் அவர் பயோகிராஃபி வாசிக்கும் பொழுது நல்ல ஒரு விஷயத்திலிருந்து கீழே நல்ல ஒரு பாதாள நிலைக்கு சென்றார். பிச்சை எடுக்கும் அந்த நிலைக்கு கூட வந்திருக்கிறார். அப்பொழுது அவருக்கு வந்த ஒரு வழிதான் அத தேடல். எங்கே இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அந்த தேடலின் வழிதான். அந்த நிறைய நேரம் பார்க்கும் பொழுது நம்ம அடியில கீழே விழுந்துட்டோமே, ஒரு மோசமான நிலைமையில இருக்கிறோமே என்று நினைக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த ஒளிவட்டத்தை, அந்த ஒளியை தேடும் அந்த பாக்கியமே, அந்த ஒளியை நமக்கு இருக்கிறது. ஆனாலும் அது நமக்கு அப்போதான் கண்ணுக்கே தெரியுது. அதை போன்ற ஒரு விஷயம்தான் அவருக்கு நடந்தது. அதன் மூலமாக தெரிந்து கொண்ட நிறைய நிறைய விஷயங்கள் அவர் புத்தகத்தின் வாயிலாக கூறியிருக்கிறார். அந்த புத்தகம் என்பது ஒரு வருஷத்துல எடுத்ததில்ல, பல வருடங்கள் எடுத்து அவர் இந்த 3 புத்தகங்களை அழகாக வழங்கியுள்ளார். நம்ம முதல் புத்தகத்தில் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம். அதுல முக்கியமான விஷயமாக பார்த்து கொண்டோம் என்றால், இந்த முதல் புத்தகம் என்ன சொல்லுச்சு? நிறைய விஷயங்கள். அதாவது தனிப்பட்ட ஒரு மனிதன் எவ்வாறு அந்த எண்ணங்கள், முக்கியமானது எண்ணங்கள், எண்ணங்கள், அந்த சொற்கள், அந்த செயல்கள், இதை எப்படி ஒன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும், அதாவது முன்னுக்கு பின் முறமாக இல்லாமல் எப்படி அதை நமக்கு உண்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, அதை பற்றின விஷயங்கள், நமக்கு நாமே இந்த சிங்கிள் பர்சன் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நிறைய சொல்லியிருந்தார் அந்த முதல் புத்தகத்தில். அது தனிப்பட்ட ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எப்படி எந்த விதமான வாய்ப்புகள் வரும், எந்த விதமான மன உளைச்சலோ இல்லை, எரிச்சலோ இல்லை, கவலையோ இல்லை, சந்தோஷமோ எப்படி வரும், அதை நாம் எப்படி கையாள்வது, அது நாம் தெரிந்து கொண்டோம். இரண்டாவது புத்தகத்தில் பார்க்க போவென்றால், தனிப்பட்ட ஒருவன் என்று இல்லாமல் நாம் இங்க தனிப்பட்ட ஒருவனாக வரவில்லை. நாம் எல்லோரும் மொத்தமாக இந்த உலகத்தில் ஒரு குழுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதனால மொத்தமாக இந்த மனித குலத்தை பற்றின ஒரு கலந்தாய்வு தான் இந்த இரண்டாவது புத்தகத்தில். ஒரு மனித குலமாக நாம் என்னவெல்லாம் வாய்ப்புகள் நமக்கு வருகின்றது, என்னவெல்லாம் அந்த சேலஞ்சஸ் சொல்றோம் இல்லையா, அந்த போன்ற ஒரு எதிர்ப்போ இல்லை, அந்த தேவையான விஷயத்தை நாம் எப்படி கையாளுகின்றோம், அதாவது இந்த உலக அளவில் இந்த பூமியை நாம் எப்படி நன்றாக கையாளுகின்றோம். அதுவும் குறிப்பாக இந்த இரண்டாவது புத்தகத்தால் சொல்ல என்றால், இந்த உலகத்துல நீங்க பார்க்க வேண்டியது, நீங்கள் செய்ய வேண்டியது என்ற விஷயங்கள் நிறையவே இருக்குது. பார்க்க போனா அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அந்த சின்ன சின்ன விளக்குகள் சேரும் பொழுது அந்த பெரிய ஒளி தீபம் போல சேருது. அதை போலத்தான் நீங்கள்
அந்த சிறியதாக இருந்து கொண்டிருக்கும் உங்களுக்குள்ளேயே சிறிதாக இருந்து கொண்டு நினைக்கிறீங்க. ஆனா அது பெரிய பந்தம், தீப்பந்தம் தான். அந்த சின்ன சின்ன விஷயங்களை எப்படி நீங்கள் மெருகூட்டி அந்த ஒளிமயமான அந்த ஒரு எதிர்காலம், உலகத்துக்குன்னு பார்க்காதீங்க. முதல்ல இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த செல்ஃப். உங்களுக்கு உள்ளே இருந்துதான் அது ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத விஷயத்தை நிறைய சொல்றாரு. நமக்குள் இருக்கும் அந்த பயம், அதுதான் நிறைய நேரம் ஒரு தடைக்கல்லா இருக்கு. அதை நாம் எப்படி நேர்கொள்வது, அதை நாம் எப்படி கையகப்படுத்துவது, எப்பொழுதுமே நாம் அந்த வானளாவிய அந்த உயரத்தில் எப்படி இருப்பது, இந்த பெரிய அந்த பெரிய சிந்தனை, பெரிய நோக்கு, அந்த எண்ணங்கள் எல்லாம் எப்படி அந்த பெரிய அளவில் இருக்கணும், கிராண்டர் விஷன் சொல்றோம் இல்லையா, அது எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், அதைத்தான் அவர் இந்த இரண்டாவது புத்தகத்தை சொல்கிறார். நிறைய நேரம் அவர் சொல்றாரு, இந்த முதல் புத்தகத்திலேயே சொல்லும் பொழுது நிறைய நிறைய சிந்தனைகள் அது ஒரு முரண்பாடாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட விஷயம், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க தெரிந்து கொண்ட விஷயத்துக்கு முரண்பாடாக இருக்கும். நிறைய நேரம் அது உங்களுக்கு அந்த ஒரு அந்த கம்ஃபர்ட் ஜோன் சொல்றேன், அதிலிருந்து வெளியே தள்ளுவதாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த புத்தகத்தை, இரண்டாவது பாகத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு புதிய ஒரு ஒரு உலகத்திற்கே செல்வதை போன்ற அந்த மேடு பள்ளத்திலிருந்து நீங்கள் அந்த அந்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கப்பல் போயிட்டு இருக்கும்போது ஒரு புயல் தாக்கும் போது அந்த மேடும் பள்ளம் அசைந்து கொண்டு எப்படி உங்களுக்கு ஒரு பயம் இருக்குமோ, அதே போலத்தான் இதில் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது எப்படி இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை விட இது நம்மளுடைய அடித்தளத்தையே கொஞ்சம் அப்படியே மேலும் கீழுமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் இந்த புத்தகத்துல அப்படின்னு சொல்ல. அதனால நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. ஆனா கண்டிப்பாக இந்த புதிய உலகத்தை, உலகம் சொல்லும்போது வெளி உலகத்தை பார்க்கணும், உங்களுக்குள் இருக்கும் அந்த உலகத்தை எப்படி நீங்கள் புதிதாக மாற்றிக்கொள்ள முடியும், அந்த புதிய உலகத்தின் மூலம் உங்களுடைய பார்வை மாறும் பொழுது, உலகத்தை பார்க்கும் அந்த பார்வை மாறும் பொழுது எப்படி உங்களால் அந்த புதிய உலகத்தை, வெளி உலகத்தை உருவாக்க முடியும். இதுதான் இந்த இரண்டாவது புத்தகத்துல அவர் அழகாக சொல்றாரு. மூணாவது புத்தகத்துல என்ன இருக்க பொழுது, அதில் உங்கள் ஆன்மாவிற்கு தேவையான விஷயங்கள், ஆன்மாவிற்கு வரும் சோதனைகள், வரும் வாய்ப்புகள், அதற்கு வரும் அந்த மிக உயர்வான அந்த விஷயம், எண்ணமோ செயலோ சொல்லோ எது, அதை பற்றின விஷயங்களாக இருக்கும். எது மூன்றாவது புத்தகத்துல. சரி, இப்போ அவர் முதல் புத்தகத்துக்கும் இரண்டாவது புத்தகத்தையும் எழுதும்பொழுது அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, முதல்ல கமான் டேக் சம் ரெஸ்ட், உனக்கு அந்த முதல் புத்தகத்துக்கும் இரண்டாவது புத்தகம் கண்டிப்பாக அந்த இடைவேளை வேண்டும். அதே மாதிரி தாங்க நம்மளும் இப்ப கொஞ்சம் இடைவேளை எடுத்திருக்கோம். முதல் புத்தகத்திற்கும் இரண்டாவது புத்தகம் கொஞ்சம் அந்த சொன்ன சொற்கள் இல்லையா, கடவுளாக இருக்கும் அந்த நமக்குள் இருக்கும் அந்த உண்மையை நாம் உணரும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்வதே கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஏன் என்றால் அந்த உணர்வுகள், அதுதான் அந்த உண்மையான விஷயங்கள். அந்த உணர்வுகளுக்கு நாம் எப்படி உண்மையாக இருக்க முடியும், இதுதான் நாம இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்காகத்தான் அந்த கொஞ்சம் நேரங்காலம். அதனால இப்ப கடவுள் என்ன சொல்றாரு, நீ நான் உனக்கு ஏற்கனவே ஒரு தேதி குறிச்சு கொடுத்திருந்தேன் இல்லையா, அந்த தேதிக்கு நான் சரியாக வந்து விட்டேன். அதனால நம்ம இப்போ நம்மளுடைய இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். அதனால இந்த பேச்சுவார்த்தை என்பது இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிச்சது உடனே கட கட கடகடன்னு எழுதி முடிச்சிட்டாரா? கண்டிப்பா இல்ல. அந்த புத்தகத்தை எழுதும் பொழுதும் அவர் அந்த பார்க்க போனா முதல் சாப்டர் ரெண்டாவது சாப்டர் முடிச்சா, முதல் சாப்டர் ரெண்டாவது சாப்டர் கிட்டத்தட்ட ஒரு மாசத்து காலத்துக்கு மேலாகவே அவருக்கு நேரம் எடுக்கின்றது. அதே போலதான் அது உடனடியாக வருவதில்லை. இட்ஸ் நாட் அ சேனல் மெசேஜ். அவர் அந்த கடவுள் தன்மையில் இருக்கும் பொழுது, உணரும் பொழுது வரும் அந்த விஷயங்களைத்தான் அவர் இந்த புத்தகத்தில் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அல்ல, இந்த புத்தகம் நமக்கு சரியான அளவில் நமக்கு உணர்தல் வரும் பொழுது நாம் இந்த உலகத்தையே பார்க்கும் விதம் என்பது வேறு விதமாக இருக்கும். அதுக்கு அவர் கடவுள் என்ன சொல்றாரா, நீயும் நானும் வேறில்லை. இந்த உலகத்தை பார்க்க நினைக்கும் பொழுது இந்த உலகத்தை எப்படி நம்மளால் அப்படியே ஒரு பெஸ்ட் மெத்தட்ல பாக்குறோம் அப்படின்னு சொல்லி எதனா பெஸ்ட் பெஸ்ட்னு பாக்குறோம், அதை எப்படி பார்க்க முடியும்னா நீயும் நானும் வேறு இல்லை, இந்த கடவுள் வேறு மனிதன் வேறு என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை நீ கொஞ்சம் தள்ளி வச்சுடு. ஏனென்றால்
நானும் நீயும் வேறு என்ற ஒரு நிலையிலிருந்து நீ பார்க்க ஆரம்பித்தாலே உன்னால் அந்த செயல்களை, உனக்கு வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே உனக்கு புரியாமல் போய்விடும் அப்படிங்கிறார். உனக்கு உன் வாழ்க்கையில் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் அந்த விஷயமானது உனக்கு விளங்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீ வேறு கடவுள் வேறு என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தை முதலில் கைவிடு. இதுதான் இந்த புத்தகத்தில் அவர் சொல்லும் முதல் முதல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது கடவுளை தேட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நீ வேறு கடவுள், கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் இல்லையா? சோ உனக்குள்ளும் இருக்கிறார் என்கின்ற அந்த அளவுக்காவது நீ உனக்குள் அந்த ஒரு எண்ணத்தை வைத்துக்கொள் அப்படிங்கிறாரு. இதுதான் நீ அந்த கடவுளை வேகமாக கண்டறியக்கூடிய ஒரு மிக மிக ஒரு விஷயமானது. அது நீ வேறு கடவுள் வேறு அப்படியே ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தை விட்டுவிடு. அதான் ஒளிந்து கொள்ளாதே, உண்மையை நோக்கி செல். இதுதான் உனக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை மிகவும் தரக்கூடியது, ஏன்னா வேகமாக ஏற்றத்தை தரக்கூடியது. அதனால நாம ஏன், ஆனா இதெல்லாம் சொல்றாங்க, ஆனா ஏன் நம்ம கடவுள்கிட்ட சொல்வதை காது கொடுத்து கேட்பதில்லை? ஏன் ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னா, நீ வந்து நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிற. அப்படியே நீ கேட்டாலும் நான் சொல்றது உண்மை என்ற அளவுக்கு உனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியே நீ புரிஞ்சாலும் நீ வந்து நான் சொல்வதை நீ செய்வதில்லை. அதனால தான் உனக்கு நிறைய நேரம் பிரச்சனைகள் என்கின்ற அந்த விஷயமான வருது. சரி, அப்ப கடவுளுடைய ஆசைதான் என்னுடைய ஆசையா அப்படின்னு கேக்குறாரு. அப்படி இல்லப்பா, உன்னோட ஆசைதான் என்னோட ஆசை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால நீ அதை முதல்ல புரிஞ்சுக்கொள்ளு, அப்புறமா அதை ஒத்துக்கொள். அப்புறம் என்னுடைய ஆசை என்று நினைக்கிறாயோ அதை நீ உயர்வாக உயர்வான எண்ணங்களை கொண்டு அதை உருவாக்கு. அதன் மேல் காதல் கொள். அதை உன்னுடையதே ஆக்கு. இதுதான் அவர் சொல்லும் வழிமுறை. எப்படி அந்த கடவுளுடைய வழிதான் நம்மளுடைய வழியா அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லும் ஒரு பதில். சரி, வாழ்க்கையில நம்ம ஏன்பா இந்த நாடகத்தெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கோம்? நீங்க வேறு நான் வேறு அப்படின்னு தான் எனக்கு இன்னும் தோணுது. ஆனா நீங்க வேறு நான் வேறு இல்ல அப்படிங்கிறீங்க. இந்த வாழ்க்கையில இந்த நாடகம், ஆனா எல்லாருமே அப்படி கடவுள் இருக்கும்போது இந்த வாழ்க்கையில அந்த நாடகம் என்கின்ற அந்த விஷயத்தை ஏன் அப்படி நடந்துட்டு இருக்கோம்? எப்படி இந்த எதுக்காக இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு அப்படின்னு அவர் கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு, சரி, இந்த வாழ்க்கையில நீ வந்திருக்கிறது எதுக்காகன்னா உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான், வேற எதுக்காகவும் இல்லை. நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ற? உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டே இருக்கிறாய். ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள், இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்றாலும், நீ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் நீ உருவாக்கி கொண்டே இருக்கின்றாய். இது நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு செகண்டோ நிமிடமோ இல்லை, நீ எந்த ஒரு கன நேரமும் நீ உருவாக்கி கொள்வதான். நாளை என்ற ஒரு விஷயம் கூட நீ வந்து இன்றைக்கு எடுக்கும் அந்த நூற்றுக்கணக்கா அல்ல கோடிக்கணக்கான ஒரு விஷயங்கள் இருந்து தேர்ந்தெடுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு தான். அதனால நீ நினைவில் கொள்ள வேண்டியது, நீ எப்பொழுதும் திரும்ப திரும்ப அதையே தேர்வு செய்ய வேண்டும். நீ வந்து என்ன செய்யற? திரும்ப திரும்ப இன்னைக்கு இது பண்ணலாம், நாளைக்கு அது பண்ணலாம், அடுத்த நாள் இன்னொன்று பண்ணலாம் என்று மாற்றிக்கொண்டே இருக்கிறாய். அதனால தான் நீ அந்த மேனிஃபெஸ்டேஷன் நாங்களே சொன்னோம், அது நீ நினைப்பது உனக்கு உன்னுடைய இயல்பு நிலையில் ஏன் நடக்கவில்லை என்று பார்க்கும்போது அதுதான் காரணம் அப்படிங்கிற. அப்ப நான் திரும்ப திரும்ப அதையே தான் நினைக்கணுமா? ஒரு தடவை நினைச்சா பத்தாதா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, நீ கண்டிப்பாக திரும்ப திரும்ப அதையே தான் நினைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால அந்த நினைவுகளை, எண்ணங்களை உன்னால் அந்த உன்னுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு. சில நேரம் சில நிமிடங்கள் நினைத்தால் போதும், சில நேரம் சில விஷயங்களுக்கு சில மாத கணக்கில் நினைக்க வேண்டும். எல்லாம் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு நினைவில் அப்படி நினைச்சாலே போதும், அது நடந்துவிடும். இட்ஸ் இன்ஸ்டன்ட் ப்ராசஸ். இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி அது இன்ஸ்டன்டா நடக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவர்கள் உண்மை தெரிந்து, நீ எந்த அளவுக்கு உண்மையோடு சேர்ந்திருக்கிறோ அந்த அளவுக்கு உன்னால் அந்த நினைத்தவுடன் உன்னுடைய கனவுல நினைக்கும் போது நனவுல நடக்குது இல்லையோ அது உன்னால் விரைவில் உருவாக்க முடியும் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக உன்னுடைய உனக்கு உனக்குள் அந்த திறமையானது, அதாவது உனக்குள் அந்த ஆக்க சக்தி இருக்கின்றது. அதை நீ கொஞ்சம் உணர்ந்து கொள் அப்படிங்கிறாரு.
ரொம்ப அற்புதமான விஷயம் இல்லையா? சரி, இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கின்றேன். ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில் நாளைக்கு நான் அது தேர்ந்தெடுத்த ஒரு வாய்ப்பாக இருக்க போவதில்லையே. அது எதற்காக? அப்படின்னா நான் என்னுடைய மனசை மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாதா? நான் ஆஹ் இன்னைக்கு சரின்னு நினைக்கிறது அது தப்பா இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்றது அப்படின்னு அவர் கேக்குறாரு. சரி, மனசை மாத்திக்கோ. அதுதான் உனக்கு எப்போதுமே வேண்டும் இல்லையா? சரி, மாத்திக்கோ. ஆனா ஒன்றை நினைவு வைத்துக்கொள். என்னது? ஒவ்வொரு தடவையும் நீ உன்னுடைய மனதை மாற்றிக் கொள்ளும் பொழுது நீ இந்த முழு பிரபஞ்சத்தையுமே மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பிரபஞ்சத்தின் சக்தியே மாறுகின்றது. அது நீ இன்னைக்கு காலையில நான் இன்னைக்கு ஓகே, நான் இங்க பெங்களூர்ல ஒயிட்ஃபீல்ட் போகணும்னு நினைக்கிறேன். ஆனா இல்ல இல்ல வேண்டாம், நான் கண்டிப்பா இப்போ கலாசிப்பாளையம் போகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த போற வழியே மாறிப்போடு. அதே போலத்தான் நீ ஒரு எண்ணற்றை மாற்றும் பொழுது இந்த பிரபஞ்சமே, நீ மட்டும் இல்லம்மா, பிரபஞ்சம், பிரபஞ்சம் என்றால் உன்னுடன் சேர்ந்திருக்கும் எல்லோருமே தான். அந்த பிரபஞ்சமே அதனுடைய வழிபாதையை மாற்றி விடுகின்றது உனக்குள் இருக்கும் அந்த ஒரு எண்ணத்தினாலேயே. அதனால நீ கண்டிப்பாக ஜஸ்ட் மேக் யோர் மைண்ட், சிம்பிளா சொல்றாரு. அதனால நீ எப்பொழுதுமே எதை எதற்காக உன்னுடைய எண்ணங்களை கொடுக்கின்றாயோ அதன் மூலமாகத்தான், அந்த வழியாகத்தான் இந்த பிரபஞ்சமே அதனுடைய சக்தியை முழுமையாக உபயோகம் செய்து உனக்காக அதை உருவாக்கி கொடுக்கும். உனக்கு புரிவதில்லை. உன்னால் உணரக்கூடிய அளவிலிருந்து வேறு விதமான அந்த சக்திகள் என்பது ரொம்பவே நிறைய இருக்குது. இட்ஸ் a subtle thing, it's a surprise thing, it's a complex thing. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது உனக்கு உன்னுடைய இமேஜினேஷன் பவர்லே கிடையாது. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியாமலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால இதுதான் நீ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் நிலைமையில் இருக்கிற. அதனால இன்னும் கொஞ்சம் பொறுமையாகிற. அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த சக்திகள், அதாவது ஒரு ப்ராசஸ், ஒரு கம்பெனி எடுத்தா ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அதே போலதான் அங்க இங்கேயும் ஏதோ பெரிய ப்ராசஸ் இருக்கு. அதே மாதிரிதான் அது நமக்கு புரிவதில்லை. இந்த ஸ்பைடரோட வெப் இருக்கு இல்லையா? எவ்வளவு ஒரு அப்படியே நிறைய நிறைய இருக்கும் இல்லையா? அதை போல இதுவும் ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. சும்மா சாதாரண ஒரு விஷயம் இல்லை. எண்ணம்னு நீ சின்னதா நினைக்கிற. ஆனா அதில் இருந்தும் வரும் விஷயங்கள் அது ஏற்படுத்தும் அதிர்வுகள், அந்த அலைகள் என்பது ஒரு காம்ப்ளெக்ஸ் வெப் மாதிரி ஒரு போய் அப்படி அப்படியே எங்கெங்க போகணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டா மேட்ச் பண்ணி உனக்காக அந்த வேண்டிய ஒரு விளைவை உனக்கு கொடுக்கின்றது. அதனால எதுவா இருந்தாலும் நீ உன்னுடைய சிந்தனைகள்ல இருந்து நீ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய சிந்தனைகள் தான் எசன்ஸ் ஆஃப் த கிரியேஷன். இது அவர் சொல்லும் ஒரு முக்கியமான விஷயம். போன புக்லயே தான் படிச்சோம்ல, எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். அதற்கு இப்பொழுது அவர் கூடுதலாக சில விளக்கங்களை கொடுக்கின்றார். சரி, நான் என்னுடைய மனசு ஒரே மாதிரி தான் வச்சிருக்கணும்னு சொல்றீங்க. சரி, நான் ம், என்னுடைய மனசை மாத்துறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? கடவுளே, உங்களுக்கு நான் மனசு மாத்துறது, ஏன்னா நீங்க நிறைய பேரை பாத்துக்கிட்டீங்க, என்ன மட்டும் இல்ல இல்லையா? சோ உங்களுக்கு அது கஷ்டமா? எனக்கு என்று கஷ்டம்னு எதுவுமே கிடையாது குழந்தை அப்படிங்கிறது. ஆனா நான் ஒண்ணு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நீ உனக்குத்தான் எல்லாத்தையும் கஷ்டமாக்கி கொள்கின்றாய். எனக்கு அது ஒரு கஷ்டமே கிடையாது. அதனால நீ எப்பொழுதுமே உன்னுடைய மனதை எப்பொழுதுமே இந்த சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ், அதே போல அந்த ஒரு சிங்கிள் பர்பஸ், ஒரு விஷயத்திற்கு ஒரு இதுதான் உன்னுடைய பர்பஸ் என்று வைத்துக்கொள்ள. அதாவது நம்முடைய வாழ்க்கைக்குமே இது இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப். இந்த முதல் நாள்ல பர்பஸ் ஆஃப் லைஃப் பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். இந்த பர்பஸ், நம்மளுடைய குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில, அதை நாம் கொஞ்சம் எப்பொழுதுமே தெளிவாக வைத்துக்கொண்டு அந்த பாதையில் சென்றோம் என்றால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏனென்றால் நீ வாழ்க்கையில அதைத்தான் நீ உருவாக்க போகின்றாய். அதனால் ஸ்டே ஃபோக்கஸ்ட். அந்த ஸ்டே சென்டர்டுன்னு சொல்றோம் இல்லையா? அதே போல அந்த ஒரு புள்ளி வட்டத்தில் இருக்கும் அந்த புள்ளியை நோக்கி போறோமா, அதே போலதான். ஜஸ்ட் கோ இன் தட் லைன். இதைத்தான் நம்ம ஆங்கிலத்திலே சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ்ட் அதெல்லாம் சொல்றாங்க. அதனால நீ எந்த அளவுக்கு மாற்றுகிறோ அந்த அளவுக்கு உனக்கு சிதறல்கள் ஏற்பட்டு உன்னுடைய அந்த பாதையானது வேறு விதமாக சென்று சென்று அப்புறமாக மறுபடியும் இல்ல இல்ல இதுதான் சரியான வழி என்று நீ திரும்ப வருகிறாய். சோ அதனால போய்க்கொண்டே இரு அப்படிங்கிறாரு.
ஆம், எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை, நோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உன்னுடைய கேள்விக்கு பதிலாகவே ஒத்துக்கொள்ளாதே அப்படிங்கிறார். சரி, அப்படின்னா ஒருவேளை அந்த நான் கேட்கிற கேள்விக்கு நோ தான் சரியான பதிலாக இருந்தால் என்ன செய்வது, அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிறாரு. அப்படின்னு கேக்குற அந்த கேள்விக்கு அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீ வந்து நினைக்கிற தவறு. ஆஹ் நான் வந்து உனக்கு கொடுக்கும் அந்த விஷயமானது எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து நல்லதுன்னு நினைக்கிறியோ இல்ல கெட்டதுன்னு நினைக்கிறியோ, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அது வந்து மிகவும் ஒரு சரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அவர் சொல்றார், இப்போ உன்னுடைய வாழ்க்கையை வந்து நினைச்சு பாரு. உனக்கு வந்து நிறைய நேரம் நான் வந்து சொல்லிக் கொடுக்கும் விஷயம் வந்து உம் இல்லை என்கின்ற ஒரு விஷயம். அதாவது உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய ஆசைகள், இதுதான் வந்து நல்லது நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா கடவுள் உனக்கு கொடுத்திருக்கும் அந்த விஷயமானது இது வந்து நீ வந்து நிறைய நேரம் அந்த ஹையஸ்ட் குட் அப்படிங்கிற வந்து ஒரு நினைப்புல நீ வந்து சில நேரம் இருக்கிறது இல்ல. உன்னுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவ், எதையாவது உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த எண்ணம் இருக்குது இல்லையா, அந்த நான், எனக்கு வேண்டும், அப்படி அதாவது வேண்டும், நான், எனக்கு அப்படிங்கிற அந்த முதல் சொற்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப ரொம்ப வலிமை படைத்தது. ஏனென்றால் அந்த எழுத்துக்கள் தான் நமக்குள் இருக்கும் அந்த உண்மையை வெளியே கொண்டு வர பெரும்பாலும் உபயோகப்படுத்தும் சொற்கள். அதன் பிறகு நாம் சொல்லக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஆமாம், அப்படி தத்துன்னு சொல்றோம் இல்லையா, அதை போன்ற ஒரு விஷயம்தான். அதுதான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நடக்கும். அதனால நான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமா, கண்டிப்பாக உனக்கு அது வேண்டும் என்று இந்த பிரபஞ்சமே அதற்கு தயாராகி நமக்கு செய்வதற்காக காத்து கொண்டே இருக்கின்றது. இதை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ளும். அதனால் நமக்கு என்ன வேண்டும் என்ற விஷயத்தை நாம் நன்றாக நினைத்தே, முதல் நினைவுகளிலிருந்தே நாம் வந்து அதை சரியான விதத்தில் உபயோகிக்க வேண்டும். ஏனென்றால் எண்ணங்களே உருவாக்கும் சக்தி படைத்தது இல்லையா, அதை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. சரிங்க, இதெல்லாம் சொல்றீங்க கடவுளே, இதெல்லாம் பண்ணும்பொழுது சரி, நான் நினைக்கும் அந்த விஷயமானது எதற்கு நான் என்னுடைய கனவிலிருந்து நனவாக கொள்வதற்கு எதுக்கு நான் நிறைய நேரம் எடுக்கின்றேன், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. நிறைய காரணம் இருக்குப்பா நீ வந்து நினைக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய நேரம் நீ வந்து நினைக்கும் அந்த விஷயத்திலேயே நீ வந்து உன்னுடைய ம், முழுமையான நம்பிக்கையும் வைத்துக் கொள்வதில்லை. நீ தேர்ந்தெடுத்த அந்த நினைவை, அதன் மீதே உனக்கு கொஞ்சம் கூட அதாவது 100% நம்பிக்கை இருந்தா சட்டு நடந்துடும். ஆனா அதுலயே ஒரு முடியுமா முடியாதா அப்படின்னா நாம் இரண்டு எண்ணங்களுக்கு வலு கொடுக்கின்றோம். அதில் எந்த எண்ணத்துக்கு கூட அதாவது அந்த 100% நடக்க வேண்டும் என்கின்ற வாய்ப்பு இருந்து நம்ம பர்சன்டேஜ் நமக்கே தெரியும். அப்படியே திரும்பவும் அந்த எஸ் ஆர் நோ அப்படி போகும்போது மறுபடியும் ஒரு இஃப் பட் அப்படிங்கிறத போட்டுட்டு நிறைய நேரம் அந்த வாய்ப்பை குறைத்து கொண்டு இருக்கிறோம்னு அதைத்தான். அதனால உனக்கே நிறைய நேரம் தெரிவதில்லை எதை நீ தேர்வு செய்ய வேண்டும் என்று. அதனால நீ நிறைய நேரம் ஓ இதுதான் பெஸ்டா இருக்குமோ, அதுதான் பெஸ்டா இருக்குமோ, இந்த இன்னைக்கு நம்ம இந்த கோர்ஸ் படிப்போம், இதுதான் பெஸ்ட், இல்ல அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்போமே, அவங்களுக்கு நல்லா தெரியும் பெஸ்ட், நம்ம பெஸ்ட் 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 என்று நிறைய நேரம் எது நமக்கு மிகவும் சரியான விஷயம் என்று தேர்வு செய்வதிலேயே நாம் நம்மளுடைய நேரத்தை நிறைய செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அதனால அந்த அந்த தேர்வு செய்ய செலவு செய்யும் அந்த நேரத்தை குறைத்து விட்டு உன்னுடைய அந்த எண்ணங்களை அப்படியே தாவிக்கொண்டே இருக்கும் அந்த குரங்குன்னு சொல்லுவோம்ல, அதை போன்ற அந்த எண்ண தாவுதலில் இருந்து உன்னுடைய எண்ணத்திற்கு கொஞ்சம் அந்த கட்டுப்பாட்டை கொடு அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அப்ப எனக்கு எது பெஸ்டோ அதை நான் கண்டுபிடிக்க கூடாதா, அது நான் தப்பா அப்படி பண்றது? இல்லப்பா, நீ வந்து உனக்கு பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறது வந்து தேர்வெடுத்ததுல தப்பே கிடையாது. ஏன்னா அந்த பெஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுதே இதை விட இது, இதை விட இது நல்லது அப்படிங்கிற ஒரு ஒரு கம்பேரிசன் நமக்கு தேவையில்லாம நம்மளுக்கே வந்துடுது. அப்படின்னா நிறைய நேரம் அந்த பெஸ்ட் என்கின்ற ஒரு விஷயத்துல ஒரு 10 இல்லைன்னா
ஒரு 100 விஷயத்த ஆய்வு செய்வோம். ஒரு 100 வேரியபிள்ஸ் சொல்றோம் இல்லையா, அதை போன்ற விஷயம் தான். ஒரு 100 விஷயத்தை ஆய்வு செய்து கொண்டு அதிலிருந்து நாம் நம்மளுடைய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டுமென்றால் அது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்குங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு. அதைத்தான் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு முடிவு என்று எடுக்கும் பொழுது அதற்கு நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்று பார்த்தால் ஒன்றே ஒன்றுதான். அதாவது இந்த ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கும் போது அதில் நான் யார், என்னுடைய வாய்ப்பை தேர்ந்தெடுக்கும் பொழுது அது நானா, அதில் நான் யாராக இருப்பேன், இதை நாம் முடிவு செய்ய வேண்டும். இந்த விஷயத்தை மட்டும்தான் நாம எந்த ஒரு வாய்ப்பா இருந்தாலும் சரி தேர்வெடுக்கும் பொழுது நினைத்துக்கொள்ள, இதில் நான் இந்த வாய்ப்பை தேர்ந்தெடுப்பேன், இதில் நான் யாராக இருப்பேன், எப்படி இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, என்னை நான் எப்படி அந்த இடத்தில் how do I present myself in that situation, what am I, இதை நான் புரிந்து கொண்டாலே போதும். கொஞ்சம் அதில் நேரம் செலவு செய்தாலே போதும். அந்த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு நாம் செலவு செய்யும் அந்த நேரமானது கண்டிப்பாக குறைந்துவிடும். அது தேவையில்லாத விஷயத்தில் நாம் நம்மளுடைய எண்ணங்களை குறைத்து விடலாம். ஏனென்றால் இந்த ஆன்மாவானது உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த மனதானது, அதாவது அவர் என்ன சொன்னார் அதற்கு நான் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்கிட்ட அந்த ஒரு ரியாக்ஷன் தான் நிறைய நேரம் இருக்கும். அதனால இந்த ஆன்மாவிற்கு இருக்கும் அந்த ஒரு தெளிவான ஒரு சிந்தனை, இதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் நீங்கள் இந்த 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 நிமிடத்தில் நீங்கள் என்ன அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கும் அந்த ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ், ஒரு கான்சியஸ் அவேர்னஸ், அதனுடன் நீங்கள் அதை அந்த இந்த நிமிடத்தில் உங்களால் கையாள முடியும். இதை அவர் சொல்றாரு. அதனால தான் இந்த வாழ்க்கையில் எப்போதுமே சொல்ல முடியும், இது பிரசன்ட் மொமெண்ட்னு சொல்றோம். அதை என்ன சொல்றோம்னா பிரசன்ட் ப்ரீசென்ட் அப்படின்னு அவர் பிரிச்சு எடுத்துக்கிறாரு. ஏற்கனவே உனக்கு கொடுத்த ஒரு விஷயம், அது உனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம் தான், அது ஏற்கனவே உனக்கு தெரிந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. நீ உனக்குள் இருந்து அதை தேடும் அந்த ஒரு விஷயமானது கூட அந்த கேள்வியை கேட்கும் போதே உனக்கு அதில் இருக்கும் ஒரு பதில் என்பது உனக்கு கண்டிப்பாக இருக்கு. அதை நீ புரிந்து, அது இந்த பிரசன்ட் என்பதே ப்ரீசென்ட். அதனால தான் இதை பிரசன்ட்னா கிஃப்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இந்த அற்புதமான ஒரு கிஃப்ட் உனக்கு ஏற்கனவே அனுப்பியிருக்காங்கப்பா கிஃப்ட் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு புரிதல் நல்ல அழகா இருக்கு இல்லையா. அந்த தெரிதல் புரிவு. ஸோ இதுதான் நமக்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு glorious gift, the greatest gift, the grandest gift.